ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பிரியாமதி. இந்தியாவுக்கு 25% அதிகமாக வரி விதித்தது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா அதுக்கெல்லாம் வரி விதிக்க போகிறதாகவும் நிறைய பாலிசிஸ் மாற்ற போகிறதாகவும் ட்ரம்ப் பேசியிருந்தார். அது மட்டும் சொன்னால் பரவாயில்லங்க. யுக்ரைனில் மக்கள் சாகிறத பார்த்து இந்தியா வேடிக்கை பார்த்துட்ருக்கு. இந்தியாவுக்கு மக்கள் சாகிறத பற்றி கவலையே கிடையாது. அந்த மாதிரி நிறையா என்ன பேசியிருந்தாங்க. அவங்களுக்கு என்னன்னு தெரியல. இந்தியாவும் ரஷ்யாவும் ஒன்றா இருந்தால் பிடிக்கிறதே இல்லைங்க. பிரிக்கணும்னு எப்போவுமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கதையை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஆக்சுவலாக ரஷ்யா வந்து சோவியத் யூனியன் அப்படிங்கிற பேரில் இருந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு. ஆனால் 1955ஆம் வருடம் ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த காலத்தில் முதல் முறையாக ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. அப்பத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் முதலாக ஸ்டார்ட் ஆகுது. நான் இருக்கேன், நீ இருக்கேன்னு. ஆனால் அப்போ அமெரிக்காவுக்கு பயங்கர பொறாமைங்க. இந்தியா வந்து பசி பட்னியிலிருந்து வெளியே வந்துடவே கூடாது, அது ஒரு வல்லரசு நாடு ஆயிடவே கூடாது. ஏன்னா இந்தியாவில் எல்லா வளங்களுமே இருக்குது, எல்லா டேலண்ட்டுமே இருக்குது, எல்லாமே இந்த இடத்துல பண்ண முடியும். ஏன்னா கால சூழ்நிலைகள் அந்த மாதிரி. அவங்க ஊர்லலாம் ரொம்ப குளிர் அடிக்கும், எதுவுமே ப்ராப்பராக பண்ண முடியாத தட்பவெப்ப நிலையெல்லாம் இருக்கும் இல்லையா. அதுவும் இல்லாமல் பீப்புளும் பயங்கர ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க. ஆனால் இவனுங்களை வளர விட்டுறவே கூடாது அப்படிங்கிற பயங்கர குறிக்கோளோட அப்பத்துலேருந்தே இந்தியா ரஷ்யா மேலே கொஞ்சம் கடுப்பில் தான் இருந்துச்சு அமெரிக்கா. அப்போது 1962 இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு வார் நடக்குதுங்க. அந்த வாரில் நம்ம கரெக்டாக ப்ராப்பராக நம்ம அந்த வாரை கையாளலைனாலும், அந்த போரை நம்ம கரெக்டாக நம்மளுக்கு பண்ண தெரிலனாலும், நம்மளுக்கு தேவையான எதுவுமே இல்லை, கரெக்டான அளவு நம்மக்கிட்ட இல்லை. ஏன்னா அப்போ தான் லைட்டாக இவனுங்கிட்டேயெல்லாம் தப்பிச்சு வந்து வளர்ந்து வர்றதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுட்ருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்போது அப்போவும் நம்ம கூட துணை நின்றது ரஷ்யா தான். நம்ம ஜெயிச்சாலோ தோத்தமோ ஆனால் கூட நின்னது ரஷ்யா தாங்க. அதே மாதிரி 1971 பாகிஸ்தான்லேருந்து இந்த பங்களாதேஷ் வார் வந்துச்சு இல்லைங்களா. தனியாக பங்களாதேஷை எப்படா நீங்கள் பாகிஸ்தான்லேருந்து பிரிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து பாகிஸ்தான் கூட சேர்ந்துருச்சு. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறவா அப்படின்னு. அப்போ இந்திரா காந்தி வந்து ரொம்ப ப்ராப்ளம் பண்ணாங்க அவங்களுக்கு. பாகிஸ்தானோட அமெரிக்கா விமானங்கள் பயன்படுத்த முடியாத மாதிரி பல தொல்லைகளெல்லாம் கொடுத்து, அப்படி இருந்தும் வந்து கடைசியில் நம்ம ரஷ்யாவோட ஹெல்ப்பு கொஞ்சம் இருந்ததுனால நம்மளால் அதுலேயே வின் பண்ண முடிஞ்சிச்சு. நல்லா ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க மற்ற நாடுகளுக்கு. இந்தியாவுக்கு எதிராக இந்தியா தோக்கணுன்னா என்ன வேணால் பண்ணுவாங்க. அந்த 1971 இந்த பாகிஸ்தான் பங்களாதேஷ் ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தப்ப அப்போ வருதுங்க நம்ம ரஷ்யா வந்து, நண்பா உனக்கு நான் இருக்கேன்டா. அந்த கடல் படை இருக்கும் இல்லையா, கடற்படை அந்த சப்மரைன்ஸ் எல்லாம் அமெரிக்கா எங்கே நிறுத்தியிருந்ததோ அப்போ ரஷ்யா என்ட்ரி உள்ளே வராங்க. நான் வந்து அவனுங்களுக்கு ஆப்போசிட்டாக நான் நின்றுக்கிறேன், என்ன பண்ணுறானுங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே ஜர்க் ஆகிட்டானுங்க அமெரிக்காக்காரங்க. ஓகே இது கொஞ்சம் இதாக தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓகே இது இந்தியா பாகிஸ்தான் உங்கள் ப்ராப்ளத்தை நீங்களே பார்த்துக்கோங்க, நாங்கள் இது தலையிட விரல, எங்கள் ரெண்டு நாடுமே எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு சைலண்ட்டாக கலந்துக்கிட்டாங்க. இது வந்து ஒரு அந்த காலத்தில் ரொம்ப பேசுபொருளாக இருந்த ஒரு பிரச்சனைங்க இது. இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைனாலே உலக நாடுகள் பயங்கரமாக பேசுகிற பிரச்சனை தான். அதே மாதிரி கார்கில் வார்லேயும் நம்மளுக்கு அமெரிக்கா சொல்லிடுச்சு, எந்த நாடுமே யாருமே குண்டு எதுவுமே தராதிங்க, ஹெல்ப் பண்ணாதீங்க போருக்கு அப்படின்னு அமெரிக்கா வந்து சைலண்ட்டாக எல்லா நாடுகிட்டையும் சொல்லிட்டு போயிடுச்சு. டைரெக்டாக சொல்லனாலும் சைலண்ட்டாக அப்படியே உள்ளே நோண்டி விட்டுருச்சு. ஏன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ பண்ணனா நாளைக்கு உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு. அந்த சமயத்துலேயும் ரஷ்யாவும் இஸ்ரேலும் மட்டும்தான் நிறைய குண்டுகளெல்லாம் வழங்கி இந்தியாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் கார்கில் வார் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க போருன்னு சொல்லலாம். நல்லா சின்ன பொண்ணு ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ கார்கில் வீரர்களுக்கெல்லாம் கைப்பட லெட்டர் எழுதி அவங்களுக்கு ஸ்கூல்லேருந்து நாங்கள்லாம் அனுப்பிச்சோம். நிறையானா அவங்களுக்கு லவ் சென்ட் பண்ணுன்ட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி வாங்கினாங்க. அநேகமாக நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வாரில் ஆனால் நாம தான் ஜெயித்தோம். இதை சொல்லணும்னு நினச்சேன். இந்த போர்லேயும் வந்து பயங்கரமாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நிறைய தடைகளெல்லாம் போடப்பட்டது அமெரிக்காவால். 1955 1971 வரைக்கும் இந்தியாவை வந்து மண்டியறதுக்காக பயங்கரமாக ட்ரை பண்ணிச்சுங்க. ஐநா சபைன்னு ஒன்று வச்சுக்கிட்டு இந்தியாவை வந்து எப்படியோ ஏதோ ஒன்று தனக்கு கீழே இருந்தே ஆகணுங்கிற மாதிரி பயங்கரமாக ட்ரை பண்ணிச்சு. ஆனால் எதுவுமே அந்த ஐநா சபையாலேயும் முடியல, அமெரிக்காவாலேயும் முடியவில்லை. அப்புறம் 1993 ரஷ்யாவும் இந்தியாவும் வந்து ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுறாங்க. என்னென்னா அக்ரிமெண்ட் ஆஃப் கோஆப்ரேஷன்.
நம்ம 2 பேரும் என்னைக்கும் இணைஞ்சு தான் இருக்கணும். எப்பயுமே உனக்கு நீ, எனக்கு நான் நம்ம ஹெல்ப் பண்ணிக்கணும். இதில வந்து மாறக்கூடாது. என்ன சிக்கல் வந்தாலும் நம்ம ஹெல்ப் பண்ணிக்கணும். இந்த விதிய மீறக்கூடாதுங்கிறத அக்ரீமெண்ட்லேயே சைன் பண்ணிட்டாங்க. ஓகேடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணிட்டாங்க. அப்போ 2000ல வந்து அமெரிக்கா வந்து கொஞ்சம் பாலிசிஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுது. ஃபாரின் பாலிசிஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுது. அப்போ கொஞ்சம் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்பயே வளர துளிர் விட்டு வர்ற காலம் அது. அப்போ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்குது. அப்போ ரஷ்யா வந்து என்ன ஆகுது, சைனா கூட ஃப்ரெண்ட் ஆகுது. அவங்க சில ஒப்பந்தங்கள் போட்டுக்கிறாங்க. எல்லா நாட்டோட துணையும் எல்லாத்துக்கும் வேணும்ல. அப்படி இருக்கும்போது என்னடா சைனா நம்மளுக்கு எதிரி, ரஷ்யா அவங்க கூட போயிடுச்சு. ரஷ்யா வந்து நினைக்கிது அமெரிக்கா நம்மளோட முதல் எதிரி, அதுவும் இந்தியா கூட போயிடுச்சு அப்படின்னு 2 பேத்துக்கும் கொஞ்சம் மனசங்கடம் வர்ற சமயத்தில் மறுபடியும் வாஜ்பாய் கூட உட்காந்து 2 பேரும் பிளான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீ யார் கூட வேணால் ஃப்ரெண்டாக இருந்துக்கோ, ஆனால் நாம் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். என் எதிரி கூட நீ ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஐ டோன்ட் கேர், பட் நம்ம 2 பேரும் எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து எந்த துரோகமும் இருக்கக்கூடாது, எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. உனக்கு தேவையான ஹெல்ப்ஸை நீ வாங்கிக்கோ, ஹாய் பாய் ஃப்ரெண்டாக இருந்துக்கோ, நம்ம 2 பேர் தான் ஃப்ரெண்டு அப்படிங்கிற ஒப்பந்தத்தையும் மறுபடியும் இந்தியாவும் ரஷ்யாவும் போட்டுக்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, கச்சா எண்ணெயை ரஷ்யா கிட்டேருந்து இந்தியா வாங்கக்கூடாதுங்க. அதனால தான் இந்த வரி விதிப்பெல்லாம் அவர் விதிச்சிட்ருக்கிறாரு. அவருக்கு என்ன காண்டுனா, இப்போ யுக்ரைனு ரஷ்யா வார் நடந்துட்டு இருக்குது இல்லையா, அப்போது இந்தியா வந்து கச்சா எண்ணெய் வாங்கி அதை உலக நாடுகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப அதிக காசுக்கு விற்பனை பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு கொஞ்சம் கோபம். ஆக்சுவலாக என்னென்னா, கச்சா எண்ணெய் நம்ம வந்து நிறைய நாடுகள்கிட்ட இருந்து வாங்குகிறோம். ஆனால் வந்து அதை நான் கீழே லிஸ்ட் கொடுக்குறேன் பாருங்கள். இது இந்த இந்த நாடுகள்கிட்டேருந்து இவ்வளோ வாங்குகிறோம். ஆனால் நம்ம ரஷ்யா கிட்டேருந்து தான் ரொம்ப அதிகமாக வாங்கிட்டுருக்கோம். வாங்கிட்டோமா, கச்சா எண்ணெய் வாங்கி சுத்திகரிப்பு ஆலயத்துக்கு அந்த கச்சா எண்ணெய்கள்லாம் போகுதுங்க. இப்போ 4 சுத்திகரிப்பு ஆலயம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆலை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆலயம்ங்கிற 4 ஆலை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 2 கவர்மெண்ட்டு தான் இருக்கும், 2 வந்து ஆஸ் யூஷுவல் ப்ரைவேட்டு தான் இருக்கும். நீங்கள் கேட்கலாம், ப்ரைவேட்டுக்கு தானே இதனால் காசு அதிகமாக கிடைக்கும், அவங்க தானே ரொம்ப லாபம் சம்பாதிக்காங்க. ஆமாங்க, இப்போ ரிலையன்ஸ் அந்த நயாரா அந்த மாதிரி அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட சுத்திகரிப்பு ஆலையில் கச்சா எண்ணெயை வாங்கி அது பெட்ரோலாகவும் டீசலாகவும் அதுக்கப்புறம் விமானத்துக்கு பயன்படக்கூடிய எரிபொருளாகவும் மாற்றி அதை மற்ற நாடுகளுக்கு விற்பனை செய்கிறாங்க. என்னன்னா, அமெரிக்கா சொல்லியிருக்கு, அமெரிக்கா கீழே இருக்க நாடுகளெல்லாம் வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்கக்கூடாது கச்சா எண்ணெய்ன்னு சொல்லியாச்சு. அப்போ அவங்க ரஷ்யா கிட்டேருந்து வாங்க முடியாது, அது ரஷ்யா கிட்டேருந்து தான் நிறையா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வாங்க மாட்டாங்க, அதாவது யூரோப்லேயே நிறையா கண்ட்ரிஸ் வாங்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களாம் இந்தியா கிட்டேருந்து வாங்குறாங்க இந்த கச்சா எண்ணெய் சுத்திகரிக்கப்பட்டு இந்த மாதிரி பெட்ரோல் எல்லாமே. ஆக்சுவலாக நம்ம நெதர்லாண்ட்ஸ்க்கு, இப்போ நான் நெதர்லாண்ட்ஸ் இருக்கேன், இந்த நெதர்லாண்ட்ஸுக்கே இந்தியா தாங்க பெட்ரோல் டீசல் எல்லாம் கொடுக்குது குறைந்த விலைக்கு. டீசலு பெட்ரோலு நெதர்லாண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஸ்பெயின், இட்டாலி, அந்த மாதிரி ஃப்ரான்ஸ் எல்லா நாடும் இந்தியா கிட்டேருந்து தான் வாங்குது. அது என்னடா இது, கச்சா எண்ணெய் ரஷ்யா கிட்டேருந்து போகுது, அப்புறம் ஏன் இந்தியா கிட்டேருந்து வாங்கணும்? வாழைப்பழம் ஒன்று தான், அந்த கதை மாதிரி தான். நாங்கள் டைரெக்டாக வாங்க மாட்டோம், ஆனால் இன்டைரக்டாக வாங்குவோம். நாங்களும் சாப்பிடணும்ல, எனக்கும் பசிக்கும்ல சார், அந்த கேஸு தாங்க இது. அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து 2030க்குள்ளார 100 பில்லியன் அமெரிக்கன் டாலரை விட அதிகமாக நாங்கள் ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக நடக்கும், நாங்கள் நடத்தி காட்டுவோம். அதுக்கான எல்லா வேலைகளும் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த காண்டு தாங்க நம்ம ட்ரம்ப்ஸாக இருக்குது, எப்படியும் பிரிக்க பார்க்குறாங்க. நம்மளுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப்னா ரஷ்யா இப்போ ரஷ்யா மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அமெரிக்காவெல்லாம் நம்மளை தூக்கி போட்டு சாப்பிட்டு நம்மளை அடிமையாகவே வச்சுருப்பாங்க. அதனால தான் நான் இப்போ ஏன் இந்த டைட்டில் வச்சேன், நான் ஏன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னேன்னு புரியுதா? இது தளபதி தேவா சூர்யாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பு அதே தாங்க இது, நம்ம ரஷ்யாவும் இந்தியாவும். இப்போ சொல்லுங்கள் நீங்கள், இந்த ட்ரம்ப் பேசுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆனால் இந்தியா அவர் பேசுனதுக்கெல்லாம் தக்க பதிலடி கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக ரஷ்யா யுக்ரைன் வார்லேயும் இந்தியா வந்து அதோட நம்மளோட கடமைக்கு நம்ம சொல்லணும் இல்லையா? இப்போ நம்ம சொல்கிறது, நான் ரஷ்யாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன், யாரோ எப்படியோ போங்க அப்படின்னு சொல்லிட்டா மற்ற உலக நாடுகள்லேருந்து எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டி வரும். மற்றவங்களுக்கா நம்ம கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆவாங்க, அப்போ எவனும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வரமாட்டேன்னு சொல்லுவான். அதையும் பார்த்து ரஷ்யா மனசு நோகாமையும் நம்ம அறிக்கையை வெளியிடணும். அந்த மாதிரி அதெல்லாம் பக்காவாக பார்த்து தான் மோடி பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா டீமாக பக்காவாக ஒர்க் பண்ணி தான் ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. 2 நாடுக்கும் காமனாக
எந்த யாருக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லாமல். இல்லைன்னா அமெரிக்கா அதை வச்சு நேரம் கேம் விளையாண்டுருக்கும் இல்லையா? அதுதாங்க. சரி பார்ப்போம். ட்ரம்ப் என்னென்னலாம் பண்ண போகிறாருன்னு பார்ப்போம். மேலும் வீடியோக்களுக்கு டியூன் டு பிரியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.